யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலையும் மரணத்துக்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் கட்டளை கொடுத்தார். எஸ்எம்பிஎம் என்ற இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் நற்செய்தியை பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு சுமார் 167 மிஷனரிகள் கொண்ட குடும்பமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்துக்கு மக்கள் பெருந்திரளாய் வாஞ்சை காட்டுகிற ஒரு காலம். நாம் வாழுகிற காலம் மிக கடைசி காலம். இன்றைய நம்முடைய இந்தியர்களுக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏராளமான மக்கள் சிற்றின்பத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும், சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி ஏராளமானவர்கள் இன்டர்நெட்லேயும் ஆபாச காட்சிகளிலேயும் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிற காலம். மதுபானம், போதை வஸ்துகள் என்று சொல்லி வேகமாக இளம் பிள்ளைகள் அடிமையை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள். அருமையானவர்களே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். இப்படி கூக்குரலிடுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதை அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் எங்கேயாவது ஒரு பகுதிகளிலே ஞானஸ்நானம் நடக்கிறது. இதுவரையிலேயும் திருமுழுக்கு மூலமாக சுமார் 2710 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 365 கிராமங்களிலே இதுவரையிலேயும் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 16 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் சித்தமானால் 2 இடங்களிலே ராஜஸ்தான்லேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் 52 இடங்களிலே ஆலயங்கள் கட்டுமானம் செய்வதற்கு அஸ்திபாரம் போட்டு அருமையானவர்களே இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் பலர் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி முன்வந்தில் என்றால் சிறப்பாக நாம் ஆலயம் கட்டி பெருந்திரளான மக்களை ஆராதிக்க வைக்க முடியும். கோயில் இல்லாத இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டிலே இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்ட பெருந்திரளாக எழும்பி வாருங்கள். அதோடு கூட மிஷனரிகளை இந்த நாட்களில் ஸ்பான்சர் செய்வதற்கு அநேகம் பேர் தேவை. ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுகிற நாம் அனுப்புகிற அந்த ஆட்களுக்கு நாம் உதவித்தொகைகளை கொடுத்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை முழுமையாய் படிக்க வைக்கிறதற்கு 1200 ரூபாய், ஒரு பகுதி 600 ரூபாய். அதோடு கூட மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் என்று வாங்குகிறோம். அதோடு கூட அருமையானவர்களே, நாம் விடுதி ஆலயங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 150 சதுரடியில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தேவை. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்துக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதி போன்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நீங்கள் 80G பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு சேமிப்பெட்டி நாங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நம்முடைய வீடுகளில் நான் வைத்து நம்முடைய குடும்பத்தில் வெட்டிங் டே, திருமண நாட்கள், இன்னும் பிறந்த நாட்கள், பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்லும்போது, நல்ல வேலைகளை அமரும்போது கர்த்தருக்கென்று சொல்லி சிறப்பான காணிக்கைகள் எடுத்து வைக்கலாம். அதோடு கூட தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் காலையில்
ஆண்டவரே உம்மை நம்பி இன்றைக்கு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு ஒரு காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக செலுத்திவிட்டு தங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இரவில் கர்த்தாவே நீர் இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காணிக்கையை எடுத்து வைக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கடன். எங்கு பார்த்தாலும் கடன், இல்லை என்றால் போதவில்லை, வட்டி கடன். இன்னும் போதாக்குறைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனியும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு அலாட் ஆகி வந்திருக்கு. இன்னும் இஎம்ஐ நீங்கள் வாங்கியிருக்கிறதுல போட்டுக்கலாம் அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தாங்கன்னா ஒரு விதத்தில் நம்முடைய ஆசையை தூண்டி விடுறது. ஆனால் இன்னொரு விதத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை தரைக்கு கீழாக கொண்டு போகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே வழி, உங்களிடத்தில் இருக்கிறது என்னவோ அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் தீர்வதற்கு இருக்கிறதை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறாரு. மீட்டிங்கில் ஒரு 6000 பேர் புருஷர்கள் மாத்திரம் இருக்காங்க. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு சொல்கிறாரு. உடனே சீசர்கள் எல்லாரும் ரொம்ப கணக்கெல்லாம் பார்க்குறாங்க. கடைசியில் அந்திரேயா மட்டும் வந்து இயேசுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி உடனே இயேசு சொல்லுகிறார், அதை கொண்டு வாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இருக்கிறத ஆண்டவர் கையில் கொடுங்க. சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்களா, முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சு மீதமுள்ளதை செலவு பண்ணுங்க. அருமையானவர்களே, என்ன வருமானமாக இருந்தாலும் சரி, வீட்டு வாடகையாக இருக்கட்டும், இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு கிஃப்ட் எதில் கிடச்சி வந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்குரியதை எடுத்து வைத்து அதன் பின்பு செலவு பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அது நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனை வானத்தை அண்ணாட்டு பார்த்து அவர் ஜெபம் பண்ணினார், அவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து எடுத்து கொடுக்குறாரு. அருமையானவர்களே, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த பையனும் வயிறார சாப்பிட்டான். ஒருவேளை அவன் மட்டும் அந்த 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்ருந்தா அவனுக்கு கூட அரையும் குறையமாக தான் இருக்கும். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு, எல்லாரும் பூரணமாக திருப்தியாக சாப்பிட்டார்கள். மீதம் 12 கூட நிறையா மீதி இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் அப்படி மீதமானவைகளை எடுக்க முடியும். ஒரு முறை பணித்தளத்துக்கு கொஞ்சம் வியாபாரிகளை கூட்டு போயிருந்தேன். நான் மிஷினரிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், 15 பேர் 35 பேர் வர்றோன்னு சொல்லி. ஆனால் அவர் காதில் 15 பேர் எழுந்திருக்கு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு தேவை ரசம் சோறு, வேறு ஒன்றும் வேண்டாம், எல்லோரும் டயர்டாக இருக்காங்க, அதை சாப்பிட்டு நல்லா தூங்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லி அங்கே போயிருக்கும். கொஞ்சம் கூட்டு பண்ணி வச்சுருக்காரு, ரசம் பண்ணியிருக்காரு, டாலம் பண்ணி வச்சுருக்காரு. அருமையானவர்களே, நான் 15 பேர் தான் பண்ணேங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது இவ்வளோ நேரத்துக்குன்னாரு. உடனே என் கூட வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு எல்லார் கையிலையும் சாப்பிட்ற தட்டை கொடுத்துருங்க, நான் சர்வ் பண்ணுறேன், ஏசப்பான்னு எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன், இப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இயேசு அற்புதத்தை செய்கிறவருங்கிறத அன்னைக்கு பார்த்தோம். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. கடைசியாக அந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணா இப்போ எத்தனை பேர் நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நான் ஒரு ஆள் தான் சாப்பிடலான்னா இன்னும் எவ்வளோ மீதி இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்கள், உங்கள் வீட்டில் உங்கள் வறுமை உங்கள் கடன் மாறுறதுக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை கையாளுங்க. அன்பானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு. அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் மாவும் எண்ணெயும் தான் இருக்குது, அதில் ஒரு ரொட்டி சுட்டு நானே மகனும் சாப்பிட்டுட்டு சாவ போகிறோங்கிற. ஏன்னா அந்த தேசவங்கிலையும் பஞ்சம். ஆனால் எலியா என்ன சொல்கிறாரு, அம்மா அந்த முதல் ரொட்டியை எனக்கு கொண்டு வா, மீதம் இருக்கிற நீயும் உன் பிள்ளையும் சாப்பிட்லான்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தோட தீர்க்கதரிசி கேட்டார, அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு பஞ்சம்னா அது தேசத்துக்கே அழிவு. ஆகவே ஊழியக்காரர்களுக்கு குறை வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா அர்ப்பணித்து அந்த மகன் கேட்டபடி எலியா தீர்க்கதரிசி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் வாஸ்து பாருங்கள், அந்த தேசத்தில் பஞ்சம் தீர் மட்டும் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர் ஒரு பெரிய செல்வந்தர். லூக்கா 12ஆவது அதிகாரத்தில் 19லேருந்து 21 வரைக்கும் எழுதியிருக்கு. அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஆத்மாவே இந்த வருஷம் நிறையா விளைஞ்சிருக்கு, எல்லா ரூம்ஸ்லேயும் தானியங்கள் நிரம்பி இருக்குது சொல்லிட்டு அந்த ஆத்மாட்ட சொல்கிறேன், என் ஆத்மாவே நீ சந்தோஷமாக இரு, அநேக ஆண்டு காலம் புசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருன்னு சொல்லி. அப்போ பரலோகத்திலேருந்து சத்தம் கேட்குது, மதிகேடனே
இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமே என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? இதை யோசிக்கிறதுக்கு ஒருவர் கூட மனசு கிடையாது. அதுக்காக சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லலை. ஐஸ்வர்யம் பெருகும்போது உன் இருதயத்தை அதன் மேலே வைத்திராதுன்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. இவர் என்ன சொல்கிறாரு? நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் சந்தோஷமாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, பரலோக சத்தத்தை நாம் கேட்டோமே என்றால் நிச்சயமாக நாம் தேவ ராஜ்யத்துக்காக நான் சிந்தையுள்ளதாக மாறுவோம். பார்த்துக்குங்க, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அருமையானவரில் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். பார்த்துக்குங்க, ஒரு நாள் அவர் தற்செயலாக கேமரா எடுத்து போகும்போது ஒரு சின்ன பையன் குப்பை மேட்டை நோண்டிகிட்டு இருக்கான். எலும்பும் தோலுமாக இருக்கான். ஒரு கழுகு இந்த பையன் எப்போ சாவான் அவனை தூக்கிட்டு போகலான்னு சொல்லி ரெடியாக உட்காந்துட்ருக்கு. ரெண்டையும் சேர்த்து கிளிக் பண்ணி இன்டர்நெட்டில் போடுறாரு. உலக அளவில் நம்பர் 1 ஃபோட்டோகிராஃபர்னு நிறைய பேர் அவருக்கு பாராட்டு, பணம், கடைசியாக ஒரு பெரிய பாராட்டு விழா வேறு. எல்லாம் அந்த பரிசை வாங்கிக்கிட்டு அவருடைய ரூமுக்குள்ளே வர்றவருடைய மனசாட்சியில் ஒரே சத்தம், ஒரு பையனுடைய படத்தை விளம்பரம் பண்ணி இத்தனை கோடி சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறியே, நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகின்னு சொல்லி. ஏன் அந்த பையனுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காம அவனை வியாபாரம் பண்ணியிருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் அன்பானவர்களே, அவருடைய சொந்த மனசுக்கே அவரால் பதில் சொல்ல முடியல. வேதம் சொல்லுது, உன் மனசாட்சியே உன்னை குற்றவாளின்னு சொல்லி சொல்லணும்னா உன் மனசாட்சியை விட பெரியவராக ஒருத்தர் இருக்கிறார, அவருக்கு முன்னால் நீ எப்படி பதில் சொல்ல போகிற? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றும் தப்பி வைக்க வேண்டாம். ஒரே வழி, இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஒரே ஒரு வாழ்க்கை தான் இஞ்சி இருக்கிற வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிவதற்கு தீர்மானம் எடுங்க. உங்களால் ஏன்ற நன்மைகளை செய்யுங்கள், தானம் பண்ணுங்கள், மிஷினரி ஊழியங்களுக்கு உங்களால் ஏன்றவைகளை அள்ளி கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வறுமையை போக்குவார். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குன்னு சொல்லி மிஷினரி ஊழியங்களை கொடுக்கும்படி பிள்ளைகளை ஊக்குவிங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய மனக்குறை என்னென்னா, நிறைய வீட்டில் பிறந்த பிள்ளைகள் மிஷினரிகளை தாங்குகிற வீட்டில் பிறந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. பெங்களூரில், அமெரிக்காவில், உலக எல்லா நாட்டிலும் இருக்காங்க. ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் கூட தன்னுடைய பிள்ளைகளுடைய நம்பரை கொடுத்து இல்லைன்னா பிள்ளைகளை மிஷினரி ஊழியங்களை தாங்குறதுக்கிறோ நிறைய பேர் ஊக்கம் கொடுக்கறதில்ல. எல்லாரும் இல்லை, நிறைய பேர். அப்படி ஊக்கம் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரம தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்தில் வறுமை, தரித்திரம், கடன் மாறவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் பற்ற வைத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது அணைந்து போவதற்கு முன்பதாகவே தீர்மானம் எடுத்து செயல்பட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலை நிமித்தம் பல நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகளிடத்தில் தம்பி தசம்பாகத்தை எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுத்துரு, தசம்பாகம் எடுத்து வைத்து மிஷினரி கொடுத்துருன்னு சொல்லி பேரண்ட்ஸ் தைரியமாக பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும். இதன் மூலம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மத்தேயு ஆண்டவரே, அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல எங்கள் பிள்ளைகளை நன்மை செய்கிறவர்களாய் காணப்படட்டும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பிரசன்ன ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?